உயிர் குணம் என்பது வேறு, உயிர் என்பது வேறு. ஒவ்வொரு ஜீவராசியுமே செடியாக இருந்தாலும் அல்லது மனிதராக இருந்தாலும், ஆடு மாடு எந்த ஜீவராசிகளாக இருந்தாலும் உயிர் குணம் என்பது இருக்கும். உயிர் குணம்னா என்ன? 3 குணங்கள். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, தன்னை போலவே இன்னொன்னை உருவாக்குவது, அதாவது ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கத்தை செய்து அதன் பிறகு மடிவது. அதுக்கு அடுத்தது என்னன்னா, 2வது குணம் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்வது. அதுக்கு அடுத்தது சர்வைவல், வாழ்வதற்கான சோர்சஸ் ரெடி பண்றது. இப்ப உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா, ஒரு செடி இருக்குது, சூரிய வெளிச்சமே இல்லாத இடத்துல நீங்க வச்சுட்டீங்க, அது சூரிய வெளிச்சத்தை நோக்கி அது நகர ஆரம்பிக்கும். அது வாழ்வதற்கான சூழலை அது ஏற்படுத்துது. அதனுடைய உயிர் குணம் அது உண்டு. இந்த 3 குணங்களும் அது இருந்தாதான் அது ஒரு உயிர் முழுமை பெற்றது அப்படின்னு சொல்லுவோம். ஒயிட் லாக்கான் முட்டை இருக்குது. இந்த ஒயிட் லாக்கான் முட்டையும் நாட்டுக்கோழி முட்டையும் அடை காக்கிற பொழுது நாட்டுக்கோழி முட்டை 21 நாட்களுக்கு பிறகு கோழி குஞ்சு வெளியில வரும். இது அழுகி போயிடும். இதுல என்ன அப்படின்னா, தன்னை போல இன்னொன்னை உருவாக்கக்கூடிய உயிராற்றலும் கிடையாது. அதே மாதிரி தான் வாழ்வதற்கு வேண்டிய எதிர்ப்பு சக்திகளை கொடுக்கின்ற அந்த ஆற்றலும் அதுல கிடையாது. அதுல என்ன இருக்கு? நியூட்ரண்ட் இருக்கு.